வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே மணல் ஏற்றி வந்த லாரி மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணல் ஏற்றி வரும் லாரிகள் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் அதிவேகமாக வருவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள அருள்மொழி காலனி தெருவை சேர்ந்தவர் பஞ்சு மகன் சிவக்கொழுந்து, வயது 59, கூலி தொழிலாளி. இவர் புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் மகன் குளஞ்சிநாதன், வயது 30 என்பவரின் மோட்டார் சைக்கிளில் லிப்ட் கேட்டு பின்னால் அமர்ந்து சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது காரைக்குறிச்சிக்கும் அருள்மொழிக்கும் இடையில் உள்ள சாலையில் மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த போது எதிரில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி கண்ணிமிக்கும் நேரத்தில் குளஞ்சிநாதன் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மீது வேகமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் படுகாயமடைந்தனர். இதில் முதியவர் சிவக்கொழுந்து சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து சம்பவம் அறிந்து வந்த தாப்போலு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று முதியவர் சிவக்கொழுந்துவின் உடலை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த குளஞ்சிநாதன் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாப்பலூர் பகுதியில் மணல் ஏற்றி வரும் லாரிகள் விதிமுறைகளுக்கு புறம்பாக வேகமாக ஓட்டி வருவதால் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இச்சம்பவம் காரணமாக அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்.